இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 99 ஆட்ஸ். இது என்னங்க புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? இது என்ன புது கம்பெனியான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்ம கனெக்டானோட A1 ஷாப்பியோட நியூ ப்ராஜெக்ட்டு இந்த 99 ஆட்ஸ். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் அஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அதோட PDF தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுக்கலாம். உங்கள் ஆடை நீங்கள் போட்டு உங்களோட ஓன் பிஸ்னஸ் எதுனாலும் வந்து நீங்கள் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த சைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 99 ஆட்ஸ் கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். இப்போது இதில் எந்தெந்த மாதிரியான பிஸ்னஸ் போடலாம், என்ன மாதிரியான ஆட் கொடுக்கலாம் அப்படின்னா எது வேணால் கொடுக்கலாங்க. ஓன் பிஸ்னஸ், ஓன் ப்ராடக்ட் எதுவும் ரெடி பண்ணுறீங்கன்னா, ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எனி பிஸ்னஸ், ஆன்லைன் ஜாப் பிஸ்னஸ், இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்க, அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், க்ராசரி ஷாப்பு, இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட் கொடுக்குறீங்க, அது கூட போடலாம். ஹோம்மேட் ப்ராடக்ட்டு எப்படின்னா எப்படின்னா சோப் ரெடி பண்ணுறீங்க, ஆயில் ரெடி பண்ணுறீங்க, ஃபேஸ் பேக், மாஸ்க் என்னென்ன ரெடி பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எது வந்து அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும், உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் இதில் விளம்பரம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்க முடியும். இன்னொன்று, இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது 99 ருபீஸ் மட்டும்தான். நீங்கள் இதை கட்ட போகிறீங்க. ஒரு ஆட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஆட் அதில் கொடுத்துருவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பேக்கேஜ் வேலிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 1 இயர்க்கு உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா போகும். அது போக உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லையும் அது வந்து ஷோ ஆகும். அது இல்லாமல் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஃபுட் நியர் பை மீ அப்படிலாம் நம்ம போட்டு சர்ச் பண்ணும்போது அப்போ அந்த கேட்டகரியில் உங்கள் ஷாப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நான் ஆட் கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இது பிஸ்னஸாக மட்டும் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக உங்களால் அதுவும் பண்ண முடியும். இல்லை நான் ஆட் மட்டும் கொடுத்துக்கிறேன், என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அதுவுமே உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து இதில் பண்ண முடியும். அடுத்து இதில் வந்து நான் ஒர்க்கிங் போனஸ் இருக்குங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஆட்டோ ஃபில்லிங் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் கீழே என்னன்னு சொல்லி பார்க்கலாம், கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்ட் ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபர் போனஸ் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். நீங்கள் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 25 ருபீஸ். ஆட்டோ ஃபில்லிங்னா என்னென்னா, இப்போது நீங்கள் யாருக்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்க அப்ளைனர், கம்பெனியில் கிடைக்கிற டைரெக்டாக கிடைக்கிற ஆட்ஸ், கிடைக்கிற ஐடிஸ் எல்லாமே வந்து போடும்போது ஆட்டோ ஃபில்லிங் அங்கங்கே கேப் இருக்கும்போது அங்கங்கே வந்து ஃபில் ஆகிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிக்கும். நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் அதில் ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ இது வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ செல்ஃப் ஆட் போனஸ் ஒரு 5%, ஸ்பான்சர் ஆட் போனஸ் ஒரு 5% இதில் கிடைக்கிது. லெவல் போனஸ் அப் டு 4.5 லட்சங்க. ஓகேங்களா? ஸோ லெவல் போனஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 4.5 லட்ச ரூபா. அது எந்த மெத்தடில் எந்த இதில் டைப்பில் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் லெவல் போனஸ். அந்த 4.5 லட்சம் கிடைக்கிறதுக்கான சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே ABC, ஸோ இப்படி 3 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ இது நீங்கள் டைரக்ட் ரெஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ரெஃபர் இன்கம் ஒரு 25ம், இந்த இவங்க ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 5 ருபீஸ், இவங்களுக்கு ஒரு 25 ரெஃபர், அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும் 25 ருபீஸும் 5 ருபீஸ் வந்து லெவல் இன்கமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் 3 கம்ப்ளீட் ஆகும்போதே உங்களுக்கு 90 ரூபா கிடச்சிடுது. இதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரெஃபரே பண்ணல, உங்கள் அப்ளைனர் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரெஃபர் கொடுக்க ஆட்டோ ஃபில்லிங்கில் அது வந்து ஃபில் ஆகுதுன்னா இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஓகேங்களா? 3 5 15 அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரெஃபர் இன்கம் இல்லாமல் ஜஸ்ட்டு லெவல் ஆட்டோ ஃபில் லெவல் ஆகுது இல்லையா, இதுவாகுது இல்லைங்களா, ஃபில் ஆகுது இல்லைங்களா, அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ரெஃபரே பண்ணலனாலும் ஒரு 15 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது உடனே கிடைக்குமானா கண்டிப்பாக உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வேலை செஞ்சு நம்ம டீமை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறோன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இங்கே 10 லெவல், இதை நீங்கள் ஒரு வாரத்தை கம்ப்ளீட் பண்ணி இது 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் இப்படி கம்ப்ளீட் பண்ணி 10 வாரத்தில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறது உங்களோட சாமர்த்தியம். இல்லை 10 இது ஒரு மாதம், இது ஒரு மாதம், இது ஒரு மாதம், மொத்தமாக 10 மாதத்தில் இதை வந்து எடுக்கிறதும் உங்களோட சாமர்த்தியம். இல்லையா அதுக்கு மேலே நான் 15 மாதம் 20 மாதம் எடுத்துக்கிறனால அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க மீன்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெஃபர் கொடுத்து நீங்கள் டீம் கொண்டு போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆச்சுன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ? 4,42,000 சில்லற கிடைக்கிது இல்லைங்களா? 4,42,860 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த வெறும் ஈஸியாக ஒரு 99 ரூபா நம்ம கொடுத்து ஈஸியாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆடு கொடுத்ததில் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பட் ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான். இந்த வெப்சைட்டில் நம்ம ஆட் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் இது கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம். நம்மளுக்கு கீழே 3 பேர் இருந்தாங்க.
ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இவங்க கீழே 3 வருவாங்க, இவங்களுக்கு கீழே 3 வருவாங்க, இவங்களுக்கு கீழே 3 வருவாங்க. ஸோ இப்போ அதுதான் 9 பேர் வராங்க பார்த்தீங்களா செகண்ட் லெவலில். ஸோ செகண்ட் லெவலில் 9 பேர் வரும்போது 9 5 45, மூணாவது லெவலில் 27 பேர் வரும்போது ரூ. 135. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் எத்தனை ரெஃபர் கொடுத்தாலும் அத்தனை ரூ. 25 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அவ்வளோ இன்கம் சோர்ஸ் இருக்குது வெறும் ரூ. 100 இன்வெஸ்ட்மெண்ட்டில். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து லீகல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ இன்கார்பரேட் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கட்டுறதுக்கான பேன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ